அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه من يأتي ربه مجرما فإن له جهنم لا يموت فيها ولا يحيا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا دخل أشر شد إزاره وأحيا ليله وأيقظ أهله أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், மேலும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அமீன். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரமலானுடைய இரண்டாவது பகுதியினுடைய கடைசியில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய அனைத்து நோன்புகளையும் முழுமையான முறையில் நோர்த்து, முழுமையான முறையில் தராவிகளை தொடுது அல்லாஹினுடைய இபாதத்துகள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் மௌத் வரையிலும் வரையும் தந்தல்வானாக. கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, மூன்றாவது பகுதி நரக விடுதலையினுடைய பகுதி. இந்த மூன்றாவது பகுதியிலே அல்லாஹு தஆலா அவனிடத்திலே நாம் அதிகமான முறையிலே நரகத்தினுடைய விடுதலையை கேட்க வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும். ரமலானினுடைய 2 பகுதிகள் வெகு சீக்கிரமாக கழிந்துவிட்டது. எல்லா வருடத்தை விடவும் இந்த வருடம் மிக வெகுவான முறையிலே, மிக சிரமம் இல்லாமல் முறையிலே சீக்கிரமாகவே கழிந்துவிட்டது. மீதமாக இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் நாம் நம்முடைய மற்ற வேலைகள் இல்லாமல் முழுமையான முறையில் இந்த 10 நாட்களையும் சரியான முறையிலே நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு பிறகு அடுத்த வருடம் நமக்கு ரமதானுடைய இந்த நோன்பு மாதம் கிடைக்குமா, ரமதான் கிடைக்குமா என்று யாருக்கும் தெரியாது. சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. சென்ற மாதம் இருந்தார்கள், இந்த ரமதானுடைய மாதம் இல்லை. நம்முடைய நேரம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது முடிவாயிருக்கிறது என்ற விஷயம் நம் யாருக்கும் தெரியாது. எனவே கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த மூன்றாவது பகுதியிலே நரகத்தினுடைய விடுதலையினுடைய பகுதி, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நரகத்தை பற்றிய பாதுகாப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நரகத்தினுடைய எரிபொருள் வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். நரகத்தினுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் கூறியிருக்கிறான். நரகவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தண்டனைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேதனைகள் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அந்த ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் தஆலா இப்படியும் கூறுவான்: வல் மலாயிகத்து ஹிஜாரத்துன் அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன்
ஷிதாதுன் லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும். அந்த நரகத்தினுடைய மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? கடுமையானவர்கள். அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை மட்டும்தான் கேட்பார்கள். லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறானோ அதை மட்டும்தான் செய்வார்கள். ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதி கதறுவார், தண்ணீர் தண்ணீர் என்று கதறுவார். 500 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மலக்கு அவரை திரும்பி பார்ப்பார். 500 ஆண்டுகளுக்கு பிறகு நரகத்தினுடைய நிலை இதுதான். 500 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்தால் அவர் கிடைக்கக்கூடிய தண்ணீர், கொதிக்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கிடைக்கும். கொதித்து கொண்டிருக்கும் அந்த தண்ணீரை அவர் அருந்துவார். தண்ணீருடைய தாகம் அவர் கொடுக்கப்படும். கொதித்த அந்த தண்ணீரை அவர் கொடுக்கப்படும். அதனால் அவருடைய குடல்கள் எல்லாம் அப்படியே துள்ளி துள்ளியாக சின்ன பின்னமாக ஆகிவிடும். அவருடைய பின்பகுதியிலே குடல்களை எல்லாம் வெளியேற ஆரம்பித்து விடும். இந்த அளவுக்கு கடுமையான ஒரு வேதனை. இது சாதாரண ஒரு வேதனை, நரகத்தினுடைய சாதாரண ஒரு வேதனை இது. இதுவல்லாமல் கடுமையான தண்டனைகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த இறுதி பத்தியிலே நரகத்தினுடைய விடுதலினுடைய இந்த இறுதி நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அதிகமான துஆக்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய துஆக்களாக நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் இப்படியும் கூறுகிறான், இன்னஹு மையத்தி ரப்பஹு முஜ்ரிமன். யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பாவம் புரிந்த நிலையில் வருகிறாரோ ஃபஇன்ன லஹு ஜஹன்னம். அவருக்கு என்ன தெரியுங்களா அன்பளிப்பு? அவருக்கு நரகம்தான். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அவருக்கு மௌத்தும் கிடையாது, ஹயாத்தும் கிடையாது. நிரந்தரமாக அல்லாஹு தஆலா நரகத்தில் போட்டு வாட்டி எடுப்பான். நம்முடைய பாவத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம். இந்த பாவத்தோடு நாம் மரணித்து விட்டால் இதே நிலைதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவத்தோடு யார் மரணிக்கிறாரோ, பாவத்தை கழுவாமல் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் யார் மரணிக்கிறாரோ அவர் சுவனத்துக்கு செல்வதாக இருந்தாலும் நரகத்தை கடந்து அவருடைய பாவத்திற்கெல்லாம் தண்டனை அனுபவித்து அதற்கு பிறகுதான் சுவனத்தில் நுழைய முடியும். ஹஜ்ரத் மைஸரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் இப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள், யா அல்லாஹ், என்னை எதற்காக படைத்தாய்? நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன்? மிக கவலையோடு இருந்தார்கள். அவருடைய தாயார் மைஸரா, அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், உலகத்திற்கு பிறகு மறுமையிலே சுவனத்தை கொடுத்திருக்கிறான், ஏன் இவ்வாறு கூறுகிறாய்? அல்லாஹ் இடத்திலே சுவனத்தை கேள என்று சொன்னபோது ஹஜ்ரத் மைஸரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த சுவனம் என்பது நரகத்தை கடந்துதான் செல்ல இருக்கிறது. நான் அதை விட்டு நான் பாதுகாப்பு தேட வேண்டும். நான் நரகத்தில் சென்று விட வேண்டும் என்ற பயம் இருக்கிறது. எனவேதான் கவலையாக இருக்கிறேன் மைஸரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நரகத்தினுடைய நிலை. அல்லாஹ் தஆலா பல வசனங்களில் பல சூறாக்களிலே நரகவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தண்டனையும் கூறுகிறான். லஹும் லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ. அந்த நரகவாசிகளுக்கு உணவு என்ன தெரியுங்களா? அந்த கள்ளிச்செடி தான். அதை தவிர எந்த உணவும் கிடையாது. ஆனால் அந்த கள்ளிச்செடியையும் அவர்கள் உணவாக உட்கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான், பசியினுடைய தாக்கத்தினால் அந்த கள்ளிச்செடியை அவர்கள் உணவு, பசியினுடைய தாக்கத்தினால் அப்படியே கள்ளிச்செடியை விழுங்குவார்கள். குடலை எல்லாம் பிச்சு எரியும். குடலை எல்லாம் பீத்து கொண்டு பின்வழியாக அந்த கள்ளிச்செடி வரும். அவர்கள் அப்படியே அந்த பசியின் காரணமாக சாப்பிடுவார்கள். அந்த கள்ளிச்செடியினுடைய விஷம் இது உலகத்தில் பட்டால் அந்த இடத்தில் பூண்டுகள் கூட முளைக்காது. அந்த அளவுக்கு விஷமான ஒரு செடி. அது நரகத்தினுடைய அந்த கடைசி அடித்தரத்திலே அந்த செடி முளைக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் தஆலா கூறுவான், ஹுதூஹு ஃபகுல்லு. அவர்களை பிடியுங்கள், விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சொல்லு. நரகத்தில் அப்படியே கொண்டு போங்க, நரகத்தின் பக்கமாக கொண்டு செல்லுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்வஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு. 70 முழங்கள் கொண்ட ஒரு சங்கிலி அவர் காலில் கட்டப்பட்டு நரகத்தில் தூக்கி எறியப்படும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நரகத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் செய்த தவறுகள் எல்லாம் உலகத்தோடு மன்னிக்க வேண்டும். நாம் செய்த தவறுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மௌத்திற்கு முன்னால் தௌபாவினுடைய நசீபை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதருக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைப்பதே மிகப்பெரிய ஒரு இபாதத். அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேட்பதே மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம். அந்த விஷயத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால்
மரணத்திற்கு முன்னால் தௌபாவுடைய நசீபை கொடுத்து விடு, மரணத்திற்கு முன்னால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லை என்றால் நாம் அப்படியே மரணித்து விட்டால் நாம் அல்லாஹ் இடத்தில் அங்கு போய் நரகத்தினுடைய அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்துடைய வேதனை என்பது கபரில் வைத்ததிலிருந்தே ஆரம்பமாகி விடுகிறது. நரகம் சொர்க்கம் எல்லாம் கியாமத்திற்கு பிறகு கேள்வி கணக்கெல்லாம் முடிந்த பிறகுதான் அல்லாஹ் தஆலா முடிவு செய்வான். ஆனால் ஒரு மனிதன் நல்லவராக இருந்தாலும் தீயவராக இருந்தால் அவருடைய விஷயம் அவருடைய கபரிலிருந்தே ஆரம்பமாகிவிடும். நல்லடியாராக இருந்தால் சுவனத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும், சுவனத்துடைய விரிப்புகள் விரிக்கப்படும். நம் கனவுமத்தில் அரூஸ் புதுமா பிள்ளை உறங்குவது போன்று தூங்கு என்றெல்லாம் சொல்லப்படும். அதுவே அவர் தீயவராக இருந்தால் பாவம் புரிந்த அடியாராக இருந்தால் நரகத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும், உஷ்ண காத்து அடிக்க ஆரம்பிக்கும், கபருடைய வேதனை அவருக்கு ஆரம்பிக்கும், கபறுகள் எல்லாம் அவருடைய விழா எலும்புகளை நெருக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு தீவிரனுடைய விஷயம் கபரில் இருந்து ஆரம்பமாகிவிடும். எனவே நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நரகத்தினுடைய விடுதலை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நரகத்தினுடைய விடுதலை கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் துஆவை நமக்கு கூறி இருக்கிறார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எனக்கு உலகத்தில் சிறந்தது ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, எனக்கு உலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை கொடுத்து விடு. வகினா அஸாபன்னார், மேலும் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துடு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் நமக்கு துஆவை கற்றுக் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் துஆ கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். யார் சுபஹுக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் 7 முறை இந்த துஆவை ஓதுகிறார்களோ அவன் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார். அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார், இந்த கலிமாவை யார் 7 முறை சுபஹுக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் ஓதுகிறார்களோ அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கடைசி பத்தியிலே நாம் அல்லாஹ் அதிகமான முறையில் நரகத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியான விஷயம், மிக முக்கியமான நாள் இந்த கடைசி பத்தில் இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த முக்கியமான மறைக்கப்பட்ட இரவு இந்த 10 நாட்களில் தான் இருக்கிறது. அந்த நாட்களை நாம் அடைவதற்காக நாம் நம்முடைய நேரங்களை சரியான இரவு நேரங்களை அல்லாஹ்விற்காக பயன்படுத்த வேண்டும். இந்த 20 நாட்கள் எப்படியோ கழிந்து விட்டது. குர்ஆன் ஓதினோமா அல்லது குர்ஆன் ஓதலையா, நஃபிலான இபாதத்துகளை தொழுதோமா அல்லது திக்ர் திலாவத்துகளை ஏதாவது செய்தோம் என்று பார்த்தா இல்லை. மீதமாக இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் நாம் லைலத்துல் கத்ரை தேடுவதற்காக நாம் தயாராக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மின் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமதானுடைய அந்த கடைசி 10 நாட்களினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் அதிகமான முறையில் அமல்கள் செய்ய வேண்டும். அதிகமான முறையில் நாம் தொழுகையில் இபாதத்துகள் செய்ய வேண்டும். நீண்ட ரக்காத்துகள் தொழுக, நமக்கு தெரிந்த சின்ன சின்ன சூறாக்களாக இருந்தாலும் பல ரக்காத்துகள் தொழுக வேண்டும். தொழுகைக்கு பிறகு உருக்கமான முறையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எனக்கு கொடு, நரகத்தை விட்டு விடுதலை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அதே போன்று அதிகமான அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தொடர்பு, நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை லைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் அந்த இரவுடைய நாட்களில் நம்முடைய இரவுடைய நாட்களில் முழுமையான முறையில் தூங்காமல் இரவுகளை கழிக்க வேண்டும், இபாதத்துக்களை கழிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் தங்களுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த ஆடை அழிந்து விட்டால் அதனுடைய நேரம் செலவாகி நேரம் கழிந்து விடும். அந்த நேரத்தையும் கூட சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 நாட்களில் இறுக்கமாக வேட்டியை கட்டிக்கொண்டு தங்களுடைய இபாதத்துக்கள் நேரங்களை செலவழிப்பார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்படியும் பதிவு செய்திருக்கிறார்கள், இந்த கடைசி 10 நம்முடைய லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைய வேண்டுமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு அமலையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப் என்ற உயர்ந்தமான ஒரு அமலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடந்தோறும் கடைசியினுடைய ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் துணைவியார்களும் மனைவிமார்களும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே நாமும் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ரமதானுடைய இஅ்திகாஃப் என்பது நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வுக்கு நேரான முறையில் இருக்க வேண்டும். எத்தனை 20 நாட்கள் நம்முடைய உலகத்தோடு தொடர்புகள் சென்றிருக்கும், உலகத்தோடு நம்முடைய குடும்பத்தோடு சென்றிருக்கும். மீதமாக இருக்கக்கூடிய 10 நாட்கள் நம்முடைய தொடர்பு நேரடியாக அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். நேரடியாக அல்லாஹ்விடத்தில் உதவிகளை நாம் பெற வேண்டும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கூறி நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, நம்முடைய துன்யா ஆகிராவினுடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும்.
இஅ்திகாஃப் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே 3 அகலிகள் அல்லாஹ் தஆலா தொலை தூரத்தை ஏற்படுத்தி விடுகிறான். ஒரு அகலி என்பது இந்த வானம் பூமிக்கு மத்தியிலுடைய இடங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலும் இப்படியும் இருக்கிறது, 3 கந்தக்குகள் நபி ஸல்லல்லாஹு அவனுக்கும் நரக நெருப்புக்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா இடைவெளி ஏற்படுத்துகிறான். ஒரு கந்தக் என்பது கிழக்கிலிருந்து மேற்கு வழி தொலைதூரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அந்த இஅ்திகாஃபினுடைய முறையை நாம் சரியான கடைபிடிக்க வேண்டும். இஅ்திகாஃப் என்பது 3 வகையாக இருக்கிறது. முதலாவது வாஜிபான இஅ்திகாஃப். வாஜிபான இஅ்திகாஃப் என்பது நாம் ஏதாவது என்னுடைய இந்த தேவை நிறைவேற்றிவிட்டால், எனக்கு இந்த நோய் நிறைவேறிவிட்டால், இந்த நோய் ஆரோக்கியம் பெற்றுவிட்டால் நாம் இத்தனை நாட்கள் நான் இஅ்திகாஃப் இருப்பேன் என்று நியத்து செய்வது. யார் நேர்ச்சியாக இஅ்திகாஃப் செய்கிறாரோ அவர் கட்டாயமாக இஅ்திகாஃப் இருந்தாக வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளாவது இந்த இஅ்திகாஃபை பூர்த்தி செய்ய வேண்டும். இது வாஜிபான இஅ்திகாஃப். சுன்னத்தே முஅக்கதா, சுன்னத்தான இஅ்திகாஃப் என்பது இந்த ரமதானுடைய 10 நாட்கள், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பது சுன்னத்தே முஅக்கதா. 10 நாட்களும் யாராவது ஒருவர் மஹல்லாவில் ஒருவராவது இருக்க வேண்டும். ஒருவரும் இல்லை என்றால் முஹல்லாவினுடைய அனைத்து மக்களுக்கும் அதனுடைய பாவம் சென்றடையும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இஅ்திகாஃபினுடைய விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதற்கான நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். சுன்னத்தான இஅ்திகாஃப் என்பது கடைசி 10 நாட்கள், ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பது. மூன்றாவது நஃபிலான இஅ்திகாஃப். நஃபிலான இஅ்திகாஃப் என்பதற்கு காலக்கடன் அல்ல, அதற்கு எந்த ஒரு கால நிர்ணயமும் கிடையாது. சில நேரங்கள் ஒரு தொழுகையிலிருந்து மற்றொரு தொழுகை வரும் இருப்பது. உதாரணத்திற்கு நாம் துஹர் தொழுகைக்கு வரும்போது துவா ஓதி கொண்டு வருவது, நவையத்துல் இஅ்திகாஃப் மாதும் ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில்லாஹி தஆலா, இந்த பள்ளியில் நான் எப்பொழுது வரை இருக்கிறேனோ அப்பொழுது நான் இஅ்திகாஃபில் இருக்கிறேன் என்பதால் நியத் செய்து கொண்டு வருவது. நாம் எப்பொழுது வரை பள்ளிக்குள் இருக்கிறோமோ இஅ்திகாஃபினுடைய நன்மை நமக்கு எடுத்துக்கொண்டே இருக்கும். இதுதான் நஃபிலான இஅ்திகாஃப். சுன்னத்தான இஅ்திகாஃப் என்பது நாம் பள்ளியில் இருக்க வேண்டும், ஆண்களாகியவர்கள் பள்ளியில் இருக்க வேண்டும். பள்ளியில் இருக்கும்போது நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு தவிர பள்ளியை விட்டு வெளியேறக்கூடாது. பள்ளியினுடைய அந்த சுவற்றை விட்டு வெளியேறக்கூடாது. பள்ளி என்பது இந்த 4 சுவர் மட்டும்தான். இந்த 4 சுவருக்குள் மட்டும்தான் நம்முடைய உணவனுடைய விஷயங்கள், நம்முடைய படுக்கையினுடைய விஷயங்கள், எல்லா விஷயங்களும் சுவற்றுக்குள்ளே முடிந்து விட வேண்டும். பள்ளிக்கு வெளியில் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் செல்லக்கூடாது. நம்முடைய சுய தேவையாக இருந்தால் உடனே சென்று உடனடியாக வந்துவிட வேண்டும். அதே போன்று யாராவது வெளியிலிருந்து வருகிறார்கள் என்றால் அவரோடு பேசிட்டு இருக்கக்கூடாது. வெளியிலிருந்து யாராவது வருகிறார்கள், உலகத்தினுடைய பேச்சுகள், உலகத்தினுடைய நம்முடைய வீட்டினுடைய விஷயங்கள் எதுவுமே நம்ம இடத்தில் கேட்கக்கூடாது. நாம உதவி செய்வது நம்முடைய சுய தேவையை முடித்துவிட்டு உடனடியாக பள்ளிக்குள் வந்து நம்முடைய அமல்கள் இபாதத்துகளை தொடர வேண்டும். அதே போது பெண்களுக்கு இஅ்திகாஃபினுடைய முறை என்னவென்றால் அவருடைய வீட்டிலிருந்தே இஅ்திகாஃப் வைக்க வேண்டும். பல இடங்களில் பெண்களும் இஅ்திகாஃப் இருக்கலாம் என்றால் பள்ளியில் வந்து இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். பள்ளியிற்கு வருவதற்கு அனுமதியே கிடையாது. பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இடம் அவர்களுடைய வீடுதான். அவர்கள் எங்கள் தொழுகையை தொழுகிறார்களோ தொழுகைக்காக ஒரு இடத்தை நியமிக்க வேண்டும். அந்த இடம்தான் இஅ்திகாஃப் உண்டான இடம், இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அங்கேயே இஅ்திகாஃப் தன்னுடைய குர்ஆன் திலாவத்துகள் ஓத வேண்டும், மற்ற திக்ர்கள் செய்ய வேண்டும், மற்ற நஃபிலான இபாதத்துகள் செய்ய வேண்டும். அது தவிர்த்து வீட்டுடைய வேலையாக இருந்தால் அந்த இடத்தில் இருந்தே செய்து கொள்ளலாம். அதே போன்று தேவைக்கல்லாமல் மற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. பெண்களாக இருந்தால் அந்த இடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும், அங்கேயே தொழுது கொள்ள வேண்டும், அங்கேயே குர்ஆன் ஓதி கொள்ள வேண்டும். மற்ற வேலைகளில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடாது. இதுதான் பெண்களுடைய விஷயம். அதே போன்று இஅ்திகாஃப் இருக்கும்போது நாம் பள்ளியை விட்டு வெளியே செல்வது, அதே போல ஏதாவது மக்கள் வருகிறார்கள் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது, உலகத்துடைய பேசுவது, இதுவெல்லாம் இஅ்திகாஃபினுடைய விஷயத்திலே தடுக்கப்பட்ட விஷயம். இதுதான் இஅ்திகாஃபினுடைய விஷயங்கள். இஅ்திகாஃபினுடைய விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் 10 நாட்கள் முழுமையாக இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவருடைய நன்மை 2 ஹஜ்ஜுகள் 2 உம்ராக்கள் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இன்ஷா அல்லாஹ் யாராவது நியத் வையுங்கள், இந்த 10 நாட்கள் நாம் ரமதானுடைய இந்த 10 நாட்கள் இஅ்திகாஃபில் நான் கழிக்க வேண்டும், இஅ்திகாஃபில் என்னுடைய நாட்கள் கழிக்க வேண்டும். அப்படி முடியாவிட்டால் 3 நாட்கள் தான் என்னால் முடியும் என்றால் 3 நாட்கள் இருங்கள், அல்லது 2 நாட்கள் 1 நாட்கள் என்றால் அவ்வளவு மட்டும் இருங்கள். தொடர்ந்து நம்முடைய 10 நாட்களும் நம்முடைய பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். 10 நாட்கள் அல்லது பிறை எப்போது தருகிறதோ ரமதான் ஷவ்வாலுடைய பிறை 9 நாட்களாக இருந்தால் 9 நாட்கள் வரையும் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். இஅ்திகாஃபினுடைய நேரம் இன்று அஸ்ரில் இருந்து ஆரம்பமாகிவிடும். இன்று அஸ்ருக்கு பிறகிலிருந்து நம்முடைய எல்லா தேவைகளும் எடுத்து வந்து விட வேண்டும். மக்ரீபுக்கு முன்னால், மக்ரீபுடைய நயம் வருவதற்கு முன்னால்
நம்முடைய எல்லா தேவைகளும், நம்முடைய துணிமணிகள், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் எடுத்து வந்து வேண்டும். மக்ரீபிலிருந்து நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன், நான் ஏத்திகாஃப் என்று தமிழ் நம்முடைய நியத்தை வைத்துக் கொண்டால் போதுமானது. அரபியலுடைய துஆ தான் சொல்ல வேண்டும் என்பதாம் அல்ல. நம்முடைய மனதில் நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன், இத்தனை நாட்கள் ஏத்திகாஃப் என்று நியத் செய்துவிட வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஏத்திகாஃப் ஆரம்பமாகிவிடும். அதே போன்று ஏத்திகாஃபுடைய சமயத்திலே தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடக்கூடாது. பெண்களாக இருந்தால் ஏத்திகாஃபுடைய சமயத்தில் அவர்களுக்கு ஏதாவது உடலுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டால், அவருடைய மாதந்திர அந்த கழிவுகள் ஏற்பட்டு விட்டால், அப்போது அவருடைய ஏத்திகாஃப் முடிந்துவிடும். அல்லது பிரசவ தீட்டு ஏற்பட்டு விடுகிறது, அவருடைய ஏத்திகாஃப் முடிந்துவிடும். அல்லது மாதவிடாய் தீட்டு ஏற்படுகிறது, அவருடைய ஏத்திகாஃப் அப்பொழுதிருந்து முடிந்துவிடும். ஏத்திகாஃப் சுன்னத்தி முஅக்கதா ஏத்திகாஃப் என்பது நோம்போடு சேர்த்துதான். நோன்பு நோற்ற நிலையில் ஏத்திகாஃப் இருப்பதுதான் சுன்னத்தி முஅக்கதா. ஒருவர் நாள் நோன்பு வைக்காமல் ஏத்திகாஃப் இருக்கிறார், ஏத்திகாஃபினுடைய நன்மை கிடைக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மை அவர்கள் வாக்குறுதி அளித்தார்களோ அந்த நன்மை கிடைக்காது. நோன்போடு சேர்ந்துதான் இந்த ஏத்திகாஃப் வைக்க வேண்டும். இப்போ நோன்பு நோற்றில் பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கிறார்கள், அவள் ஏதாவது அசாதாரணமான விஷயங்கள் ஏற்பட்டு விட்டால் நோன்பும் முறிந்துவிடும், ஏத்திகாஃபும் முறிந்துவிடும். அதற்கு பிறகு அந்த ஏத்திகாஃபை நியத் செய்திருந்தால் பிறகு அந்த ஏத்திகாஃபை கலா செய்ய வேண்டும் பெண்களாக இருந்தால். அதே போன்று ஆண்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படாது. நாம் நம்முடைய நாட்களை சரியான நாட்களை கணக்கிட்டு நியத் செய்திட வேண்டும். இதுதான் ஏத்திகாஃபினுடைய விஷயம். அதே போன்று ஏத்திகாஃபில் இருக்கும்போது நாம் நம்முடைய மஹல்லாக்கு மாத்திரம் அல்லாமல் பலஸ்தீன மக்களுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட அந்த சஹருடைய நேரத்தில் குண்டுகளை போட்டு எத்தனை மக்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், ஒரு குழந்தை அழுகிறாள், என்னுடைய தாயும் மரணித்து விட்டாள், என்னுடைய சகோதரியும் மரணித்து விட்டாள், என்னுடைய பாட்டியும் மரணித்து விட்டாள், நானும் என்னுடைய தந்தையெல்லாம் வீடு வாங்கி போட்டு அல்லது நிலத்தை வாங்கி போட்டுடலாம். நிலத்தை வாங்கி போட்டோம்னா ஜக்காத்து கொடுக்க முடியாதுல்ல. நம்முடைய பேர்ல நிலன் வந்துருச்சுன்னா ஜக்காத்து கொடுக்க கூடாமல் இருப்பதற்காக இப்படியெல்லாம் செய்யறதற்கு இதுவெல்லாம் நம்முடைய பொருளை பாதிப்பு ஏற்படுத்தும். பல நபரும் என்ன செய்யறது அப்படின்னா, நம்ம வீடு வச்சிருந்து நம்மளுடைய ரொக்க கையில் வச்சிருந்தா தானே ஜக்காத்து நிறைவேறும், நம்ம வீடை கட்டி விட்டுடலாம், நம்ம வீடை கட்டி இதெல்லாம் செய்யலாம். செய்யறது கூடுமா கூடாதுன்னா கூடும். ஆனால் இந்த நோக்கம் என்ன அப்படின்னா, ஜக்காத்தை நிறைவேற்றாமல் நாம் ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு உண்டான வழியை தேடுவது. இப்படி எல்லாம் தேடுவதற்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய நம்முடைய செல்வத்திற்கு, நம்முடைய மாலுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நுக்சானாக இருக்கு, மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதனால நமக்கு தங்கம் இருக்குது அல்லது வெள்ளி இருக்குது அப்படின்னா அது யாருக்கு எந்த நேரத்தில் ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு அப்படின்னா சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நபருக்கு அதே மாதிரி நம்ம ஜக்காத்து நிறைவேற்றும் போது எந்த அடிப்படை